16ஆம் கேள்வி பாருங்க. 16 காட்டப்பட்டுள்ள உருவில் அம்புக்குறியால் இடப்பட்ட திசையில் குழாய்க்கூடாக நீரானது பாய்கின்றது. குழாயின் 4 எண்களால் குறிக்கப்பட்ட பகுதியில் போக குறுக்கு வெட்டு அதிகரித்துட்டு போகுது. ஒரு மெல்லிய குழாய் ஓரளவு குறுக்கு வெட்டு அதிகரிக்குது. அதே குழாய் இப்படி வந்து திரும்ப குறுக்கு வெட்டு அதிகமான உயர்வான ஒரு குழாய் காணப்படுது. மீண்டும் குறுக்கு வெட்டு இப்படி அதிகரிக்குது. ரைட். ஒன்று 2 3 4 என்ற இடங்கள் 3 இது 4 இது 2 1. குழாயின் நீரின் கனவளவு பாய்ச்சல் வீதம் ஆரெனின் R1 R2 R3 R4 சமனாகும். சரி, அதான் தொடர்ச்சி சமன்பாடு. கனவளவு பாய்ச்சல் வீதங்கள் சமன். இந்த இடத்துல கனவளவு பாய்ச்சல் வீதம், இங்க கனவளவு பாய்ச்சல் வீதம், எல்லா கனவளவு பாய்ச்சல் வீதம் உண்மையான Q/T. எத்தனை ஆறுன்னு எடுத்துக்கிறாங்க. இப்போ Q/T 1 Q/T 2 அல்லது A1V1 பார்க்குறோண்ணா. A1V1 A2V2 எத்தனை நாங்கள் எடுக்கு Q/T எத்தனை நாங்கள் AVன்னு எடுக்கிறேன். அதான் நீங்கள் ஆறுன்னு எடுத்துக்கிறாங்க. Q/T தான் AV, அதான் நீங்கள் ஆறுன்னு எடுத்துக்கிறாங்க. சரியா? அது கனவளவு பாய்ச்சல் வீதங்கள் சமன். சரியா? அது தொடர்ச்சி சமன்பாடு. ஒரு குழாய் வழியே திரவம் பாயும் போது எந்த குறுக்கு வெட்டினூடாகவும் கனவளவு பாய்ச்சல் வீதங்கள் சமனாயிக்கும். அதான் தொடர்ச்சி சமன்பாடு. கண்டினியூட்டி ஈக்குவேஷன் சொல்லுது தொடர்ச்சி சமன்பாடு. அப்போ சரி, அவற்றுக்கூட பாயும் நீரின் வேகம் Vn V1 விட V2 பெரிதாம், V3 பெரிதாம், V4 பெரிதாம். அது மாறி வரணுமே. குறுக்கு வெட்டு சிறிய இடத்துல தான் வேகம் உயர்வாக இருக்கணும். V1 V2 V3 V4 அது இப்படி வரணுமே. V1 தான் உயர்வாக இருக்கும், V2 அடுத்தது V3 அடுத்தது V4. ஆகவே A கூற்று சரி, B கூற்று பிழை. சி கூற்று ஒவ்வொரு பகுதியில் உள்ள அமுக்கம் Pn அது சரிய. அமுக்கம் வேகம் குறைந்த அமுக்கம் அதிகரிக்கும். அப்ப கூற்று சரி. P1 விட P2 பெரிது, அதை விட P3, அதை விட P4 பெரிது. அதுக்கு மேலதிகமாக இது ஒரு கிடை குழாய் என்ற மாதிரி ஒரு எடுகோலுக்கு இணங்க சொன்னா நல்ல விதம். நிலைக்குத்து குழாயால் இப்படி கிடையாக, இப்படி கிடை குழாயாக ஒரு எடுகோலுக்கு இணங்க தான் நான் கேள்வி செய்யறத. இந்த கிடை அருவிக்கோடுகளுக்கு நாம் பார்த்துக்க வேகம் அதிகரித்தா அமுக்கம் குறையும், வேகம் குறைந்த அமுக்கம் கூடும் என்றது கிடை அருவிக்கோடுகளுக்கு. இது நிலைக்குத்து குழாய் மாதிரி யோசிச்சா அந்த முடிவை பயன்படுத்த இல்லாத. ஆகவே இது ஒரு கிடை குழாய்ன்னு எடுத்து அது சரியா கிடை குழாய்ன்னு சொல்றேன் தானே. இப்படி வந்து இப்படி திரும்பி இப்படி போற மாதிரி குழாய்ன்னு சொல்லி கிடை தளத்தில் உள்ளது, நிலைக்குத்து தளம் அல்ல. சரியா? இது மாதிரி படங்கள்ல கண்ட உடனே நிலைக்குத்து தளம் மாதிரி ஞாபகம் வரும். நிலைக்குத்து தளம் அல்ல, கிடை தளத்தில் உள்ள குழாயா கருது. சரியா? ஐடியா சரி தானே. கனவுல பாய்ச்சல் வீதங்கள் சமன், வேகம் மாறி வரணும். பி கூற்று பிழை. இதுதான் சரியானது. அவ பி கூற்று பிழை. இதுதான் சரியானது. பி கூற்று பிழை. சி கூற்று சரி. ஆன்சர் என்ன போல 16க்கு ஏயும் சியும் நான்காவது ஆன்சரா? 16க்கு நான்காவது. 17 அருகில் காட்டப்பட்டுள்ள உருவில் மாறா கோண வேகம் ஒமேகாவுடன் நிலைக்குத்து அச்சு பற்றி சுழலும் ஆரையுடைய பொல்லான உருளையின் உட்பக்க சுவருக்கு எதிராக ஒரு குற்றி வைக்கப்பட்டுள்ளது.
சுவரிலிருந்து திணிவு கீழ் நோக்கி வழுக்குவதை தடுக்க சுவருக்கும் திணிவுக்கும் இடையில் நிலையில் உராய்வு குணகம் மியூ ஆனது திருப்தியாக வேண்டிய சமநிலை நிபந்தனை. சமநிலை நிபந்தனை யாது? சமநிலை நிபந்தனை யாது? அப்ப இதுல நிறை தொழிற்பட்டு இது கீழே விழாமிக்கணும்டா கீழே இப்படி விழாமிக்கணும்டா நிறைய சாம்பர்த்தியம் மாறி ஒரு விசை மேல் நோக்கி தொழிற்படணும். அதாவது உராய்வாக இருக்கணும். இது உராய்வு விசை. உராய்வு என்பது இப்படி சும்மா உருவாக இயலாது. உராய்வு உருவாகணும்டா இதோடு செவ்வான் மருதாக்கம் தொழிற்படணும். இப்படி ஒரு செவ்வான் மருதாக்கம் தொழிற்படணுமா? இதை கேள்வி பாஸ் பேப்பரில் ஈக்கிறது தான். ஆனால் பிரதான இன்றைக்கு நான் ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி டிஸ்கஸ் பண்ணினா 27 பேஜ் இப்படி ஒரு கேள்வி. அது பாஸ் பேப்பர் உள்ளது. இப்படி ஒரு திணிவு ஒரு துறலில் இப்படி ஒரு திணிவு ஈக்கிற திணிவு கீழே விழாமிக்கணும்னா இதில் 6 முடுகள் யாது? அதான் கேள்வி. சரியா? 6 முடுகள் யாது? அதான் கேள்வி. அதுலேயும் இதே ஐடியா தான் அதுலேயும். அதாவது நிறை தாக்கி எம்ஜி கீழே விழாமிக்கணும்டா அதில் உராய்வு தாக்கி தடுக்கணும். உராய்வு ஒன்று உருவாகணும்டா இது ஒரு செவ்வான் விசை ஆர் காணப்படணும். இங்க பாருங்க விடையில சமநிலைகள் ஈக்கிறதா எங்களுக்கு இப்படி முடிவு எடுக்கலாம். அதாவது இப்போ ஆற முடிவு எடுக்கலாம் எங்களுக்கு மையத்தை நோக்கி F7MA போட்டா. ஏண்டா இந்த உருளை சுழற்சி இயக்கத்தை நிகழ்த்தும் போது இந்த திணிவு வட்ட இயக்கத்தை நிகழ்த்தும். உருளை சுழலும் போது திணிவு வட்ட இயக்கம். எனவே மையத்தை நோக்கி F7MA போட்டால் இது ஆரை காணலாம். ஆர் சமனாய்க்கும் இது ஆர் செவ்வான் விசை தான் மைய நட விசையா தொழிற்பாடும். எம் ஒமேகா வர்க்கம் R2 வரும். நாங்கள் இதை FR எடுத்துக்கொள்வோம். ஆரை யாரோட சந்திக்கிறாங்களே நாங்கள் இதை FR எடுப்போம். FR. ஆகவே இந்த செவ்வான் விசை FR சமன் M ஒமேகா வர்க்கம் R. ஆகவே சமநிலைக்கணும்டா கீழே விழாம சமநிலைக்கணும்டா இப்ப தொழிற்பாடு உராய்வு விசை எல்லை உராய்வு விசையை விட சிறிதாயிக்கணும். சமநிலை கொண்டு வரணுமே சிறிது அல்ல சமனாயிக்கணும். எங்களுக்கு தேவையான உராய்வு விசை எல்லை உராய்வு விசையை விட சிறிது அல்ல சமனாய்ந்தால் தான் அந்த விசை வழங்கப்படும். தேவையான உராய்வு விசை எல்லை உராய்வு விசையில பெரிதாய்ந்தா அந்த தேவையான விசை வழங்கப்பட இயலாது. இப்போ தேவையான விசை எவ்வளவு இடத்துல? தேவையான உராய்வு விசை எவ்வளவு? எம்ஜி. நிறைய சாம்படுத்தா நீங்களோட தேவை இடத்துல. ஆகவே எஃப்ல பெருமானம் எம்ஜி. அதனால சமநிலை போட்டுக்கொள்ளலாம். இலைக்குத்தா சமநிலைக்கு எஃப் சமனாய்க்கணும் எம்ஜி. நிபந்தனை தான் எல்லை உராய்வு. அதாவது தேவையான உராய்வு எல்லை உராய்விட சிறிதாய்க்கணும். அப்பதான் வழங்கலாம். எல்லை உராய்விட பெரிதாக அதிகமாக கேட்டால் கிடைக்காது. எல்லை உராய்வு மியூ ஆர் மியூ இன்டூ ஆர் 6 பாயில FR எங்க எடுத்துக்கு. ஆக எம்ஜி சிறிதல்ல சமனாய்க்கணும் மியூ F6 பாயில எம் ஒமேகா வர்க்கம் ஆர். ஆக இதுல மியூ கேள்வி இதெல்லாம் இங்க கொண்டு வருவோம். ஜி கீழ் ஒமேகா வர்க்கம் ஆர் சமனாய்க்கணும் மியூ ஜி கீழ் ஒமேகா வர்க்கம் ஆர். அது மியூ பெரிதாய்க்கணும். அதாவது மியூ பெரிதாய்க்கணும் ஜி கீழ் ஒமேகா வர்க்கம் ஆர். ரெண்டாவது ஆன்சர் 17க்கு இரண்டாவது 17க்கு இரண்டாவதா? முதலா இந்த 2 ஸ்டெப் எடுத்துக்கோங்க. அது பிறகு கீழே வழுக்காமிக்கணுமெண்டா அல்லது சமநிலைக்கணுமெண்டா
எங்களுக்கு இப்போ வழங்க வேண்டிய உராய்வு விசை எல்லை உராய்வு விசையை விட சிறிதாகும். எல்லை உராய்வு விசைக்குரிய ஈக்குவேஷன் தான் மியூஆர். இங்கே நான் 6 பையில் எஃப்ஆர்னு எடுத்து மியூ எஃப்ஆர். எஃப்ஆர் நாங்கள் ஏற்கனவே கண்டிக்கிறோம். எம் ஒமேகா வர்க்கமாக இனி சுருக்கி எடுத்தால் தெரியும். பின்னுக்குள்ள மீசி மாறிக்குது அப்படியா? முன்னுக்குள்ள கேள்வியில் விட எல்லாம் மீசி, எல்லா கேள்வியும் மீசியாண்ணா. பதினெட்டாவது, மாறா வெப்பநிலையில் ஒரு இலட்சிய வாயுவின் அமுக்கம் பீற்கும் அடர்த்தி ரோவிற்கும். இப்போ பிவி சமன் என்ஆர்டி இருந்து பிவி சமன் என் வந்து சிம்பிள் எம்இங்கில் கேபிட்டல் எம் இன்டு ஆர்டி. இப்போ பி சமன் இப்படி எடுக்கலாம், எம்இங்கில் வி இன்டு ஆர்டி கீழ் கேபிட்டல் எம். இப்போ பி சமனாய்க்கும் எம்இங்கில் வி ரோ இன்டு ஆர்டி கீழ் எம். ஆகவே பி ரோ ஆர்டி கீழே மாறாது தானே, எம் என்பது மூலர் திணிவு மாறாது. ஆகவே பி நெருத சமன் ரோ y சமன் mx என்ற வடிவம் 4வது. மாறா வெப்பநிலை ஒரு இலட்சியவாயின் அமுக்கம் பியிற்கும் அடர்த்தி ரோவிற்கும் இடையிலான தொடர்பை தரும் சரியான வரைவு. சரியா? பத்தொன்பது, தூய பனிக்கட்டியினதும் நீர்னதும் தன்வெப்ப கொள்ளளவுகள் முறையே தரப்பட்டிக்கு 2 4 10 பனிக்கட்டி ஒருகலை மறை வெப்பம் 3.4 -10 பாகசிலோ 100 கிராம் பனிக்கட்டி 30 பாகசிலோ நீராக மாற்றுவதற்கு தேவையான வெப்பக்கணியம். -10 பாகசி உள்ளது. இப்போ முதலாவது 0 பாகசியா மாறணும், திரும்ப 0 பாகசிலுள்ள நீராக மாறணும், 0 பாகசிலுள்ள நீர், திரும்ப 30 பாகசிலுள்ள நீராக மாறணும், 30 பாகசிலுள்ள நீர், 0 பாகசிலுள்ள நீர், 30 பாகசிலுள்ள நீராக மாறணும். இதுக்கு தேவையான வெப்பக்கணியம். இதுக்கு எம்எஸ் டெல்டா டீட்டா என்ன சாம்பார் மட்டும் போடு, எம்எஸ் டெல்டா டீட்டா. இதுல நிலை மாற்றம் எம்எல், திரும்பியில எம்எஸ் டெல்டா டீட்டா. இனி பிரதிட்டா சரி, எம் வந்து 0.1 எஸ் 2 தர 10 டெல்டா டீட்டா 10. இதுல எல்லாமே 2 தர 13 ஜூல். நான் Q1 போட்டுக்கொள்றேன். Q1 இங்க ml, Q2 ஒன்று போடுவோமே, ml 0.1 100 கிராம் 0.1, L வந்து 3.415. இது வரும். இதை 10 எடுக்கிறேன், ஒன்று இதுக்கு கொடுக்கிறேன், ஒன்று இதுக்கு சேர்க்கிறேன். 10 2 எடுத்து ஒன்று இதோட சேர்க்கிறேன், அப்போ 1 மாறும். அடுத்த 10 இதோட சேர்க்கிறேன், அப்போ 34 மாறும். இது 34 தர 13 ஜூல். இன்னும் Q3 எம்எஸ் டெல்டா டீட்டா. திரும்ப எம் வந்து 0.1, எஸ் வந்து 4 தர 13 டெல்டா டீட்டா 30 பாகசியனா. இந்த 0 இதோட சேர்க்கிறேன், இந்த 0 இதோட சேர்க்கிறேன், அப்போ 3 மாறும். இது 3 12 தர 13 12 தர 13 ஜூல். இப்போ டோட்டல் எவ்வளோ? அப்போ 34 2 36, இங்கே 12 48 தர 13 ஜூல். முதலாவது சார், முதலாவது இது ஒரு நேரடியான கேள்வியா? நேரடியான கேள்வி.
வரைஃபில் எல்லா தேவையான தரவுகளையும் தந்திக்கிறான். இந்த பாருங்க, 60 பாகை அரிய கோணத்தையுடைய அரியம் ஒன்றினூடாக செல்லுகின்ற ஒளிக்கதிரையும் அவ்வரியத்தின் விலகல் கோணம் டியுடன் படுகோணம் ஐயின் மாறலையும், அது படுகோணம் ஐயுடன் விலகல் கோணத்தின் மாறலையும் காட்டுகின்ற வரைவையும் உருக்கள் காட்டுகின்றன. தரப்பட்ட படுகோணத்திற்கு வெளிப்படுகோணம் I2வை தருவது. ஒரு தியரிக்கு ஒரே விலகல் கோணம் இரு படுகோணங்களுக்கு பெறப்படும். ஒன்று படுகோணமாக உள்ள போது மற்றது வெளிப்படுகோணம். அதை தரவில் சந்திக்கிறாங்க, I2 போட்டு தந்திக்கிறாங்க. அது உண்மையாக I2 தர அவசியம் இல்லை. சரியா? I2 தர அவசியம் இல்லை. அவன் 30 பாகைக்குரிய விலகல் 50 என்று சேர்ந்தாலும் சரி, அது தர தேவையும் இல்லைண்ணா. அது ஈக்குவேஷன் இதான். அப்போ D = I1 + I2 - A, I1 + I2 - A. இப்போ D என்ற தரவு 50 பாகை, I1 30, I1 30, I2 தான் காண வேண்டியது. -A வந்து 60 பாகை, 30 60 எவ்வளோ? -30 வரும். இது வந்தால் +30. I2 வந்து 80 பாகை, I2 80 பாகை. 5வது ஆன்சரா? 5வது ஆன்சர். நாங்கள் இது தர அவசியம் இல்லை. 30 பாகைக்குரிய விலகல் 50 தான்னா வெளிப்படுகோணம் I2 அதை நேரடியாக காணலாம். சரியா? நேரடியாக காணலாம். இருபத்தி ஓராவது கேள்வி. அது 21 பாருங்க. ஊச கடிகாரம் ஒன்றின் அலைவு காலம் 25 பாகை C-ல் 2 செகண்ட் ஆகும். சராசரி வெப்பநிலை 45 பாகை C-ஆக உள்ள ஒரு நாளில் இழக்கும் நேரம் 8.64 செகண்ட் எனில் ஊசலாக்கப்பட்ட பதார்த்தத்தின் A பரிமாண நீட்டல் விரிவு குணகம். இப்போ T = 2π√L/G என வர்க்கிச்சா T வர்க்கம் = 4π வர்க்கம் L/G. உண்மையாக அலைவு காலத்தில் மாற்றம் ஏற்பட போகுது. இந்த ஊசல் கடிகாரங்கள் வடிவமைத்திருக்கப்பட்டிருக்கும். அந்த ஊசல் அலைவு காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நேரத்தை காட்டும். ஊசல் அலைவு காலத்துக்கு ஏற்ற மாதிரி அது நேரத்தை காட்டும். சரியா? டீட்டெயிலாக சுருக்கி போகலாம். அப்படி இல்லாமல் நான் அந்த வழுக்கல் சம்மந்தமாக பார்க்குற தியரிக்கிறேன், அதாவது யூனிட் 1ல் அதில் பார்க்க முடிவை தான் பயன்படுத்த போகிறேன். சரி, ரைட். டீல எல்லில் ஏற்படு வலுதான் டீல மாற்றத்தை ஏற்படுது. இந்த 45 பாய்ஸுக்கு போனால் ஊசல் நீளம் அதிகரிக்கும், எல்லில் வலு ஏற்படும், எல்லில் நீளம் மாறும். அந்த மாற்றம் தான் அலைவு காலத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. இப்போ எல் மாறும் போது டி மாறுது. தொடர்பை பார்த்து இங்கே வர்க்கம் ஈக்கிறதால, ரைட், வர்க்கம் ஈக்கிறதால நேரத்தில் உள்ள பின்னவலோட 2 மடங்கு சமனாய்க்கும் நீளத்தில் உள்ள பின்னவலு ΔL கீழ் எழுது. இதுதான் தொடர்பு. இது நான் பார்க்க யூனிட் 1ல் பார்க்குற தொடர்பு. இதான் யூனிட் 1ல் பார்க்குறேன். இப்போ நான் இப்படி ஒரு நான் தியரியில் பார்க்குறேன். ஞாபகம் இப்படியான y = A என்னாம் அடுக்காக இருந்தால் வயலுள்ள பின்னவாலு நான் மாறி தந்தது. இது ΔY கீழ் y வந்து ஏழுள்ள பின்னவாலோட n மடங்காக இருக்கும். சரியா? அது மாதிரி தான் நீங்கள் LT வர்க்கம் வருது. அப்போ டீலுள்ள பின்னவலோட 2 மடங்கு தான் எல்லில் உள்ள பின்னவலு. இங்கே பாருங்க, y A என்ன மடக்கண்டா வயலுள்ள பின்னவலு ஏழுள்ள பின்னவலோட n மடங்காக இருக்கும்.
சரியா? அது யூனிட் 1ல் பார்க்க தேரி நான் நேரடியாக பார்க்கல, நிறுவியும் எடுக்கலாம். இது இந்த சாம்பார்லேருந்து தந்த கனியங்களை பிரதிட்டு நிறுவி எடுக்கலாம். ஆனால் அப்படி போகல, இந்த முடிவை நான் பயன்படுத்துகிறேன். இப்போ டெல்டா டியின் கீழ் டி தான் எங்களுக்கு தரப்பட்டு 8.64 தான் ஏற்பட வலு. ஒரு நாள் இலக்கும் நேரம் என்பது வலு. டி வந்து ஒரு நாள் 24,3600 அவன் தாராங்க 86,400 தர 2. டெல்டா எல்லையும் கீழ் எல்லு பதிலாக சொல்லலாம் அல்ஃபா டீட்டா. அது எப்படி வர நான் பார்த்து டெல்டா எல் சமன் எல் அல்ஃபா டீட்டா என்ன நான் முந்தையும் பார்த்தோம். இந்த தொடர்பு நான் ஒரு கேள்வியில் பார்த்தேன், 2வது கேள்வியோ 3வது கேள்வி ஆரம்பத்தில் ஒரு கேள்வியில் பார்த்தோம் தானே நான். அந்த தொடர்பு தானே இதா எத்தனாம் கேள்வி? அது 7வது கேள்வியில் 7வது கேள்வியில் பார்த்தது 7 இல்லை 7வது கேள்வியில் அது தொடர்பு தான் இது. டெல்டா எல்லையும் கீழ் எல்லு பதில் என்ன சொல்லலாம்? அப்போ டெல்டா எல்லையும் கீழ் எல்லு பதில் அல்ஃபா டீட்டா. இதை பிரதிட்டா சரி ஆன்சர் வரும். டெல்டா எல்லையும் கீழ் அல்ஃபா டீட்டா. டீட்டா 25 45 அப்போ 20 பாகை வெப்பநிலை மாற்றம். சரியா? வெப்பநிலை மாற்றம் 20 பாகை. இதை சுருக்கினா பாருங்க 1 2 3 4 தசமதானம் 1 கீழ் 10 தர 2 சமன் அல்ஃபா டீட்டா. டீட்டா 20 2 மிருகம் சுருக்கலாம் 10 அல்ஃபா சமனா வரும். இங்கே 10 -4 இது வந்து சேர்ந்தா -5. அப்போ 1 தர 10 -5 செல்சியஸ் -1 அல்ஃபாட பெருமானம். 1 தர 10 -5 செல்சியஸ் -1. நான் அந்த யூனிட் 1ல் பார்க்குற இந்த முடிவை தான் பயன்படுத்துவேன். இது பொதுவாக பாஸ் பேப்பரில் ஸ்ட்ரக்சர் எல்லாம் இந்த கேள்வி வந்திருக்குது. இந்த அமைப்பு தந்திப்பாங்க அவங்க. பொதுவாக இந்த வழுக்கல் தொடர்பாக தருவாங்க, தந்து அவங்கள்ட்ட எதிர்பார்ப்பாங்க பிரதிட்டு செய்யணும். பார்த்தா நான் இங்கே தந்திக்கிறேன், எடுத்து அந்த முடிவை தான் எடுத்துக்கிறேன். சரி, பாருங்க. அடிக்கடி சொல்றதான் போல சுருக்கல் கன்செப்டை விளங்க எடுத்துக்கோங்க. சுருக்கல் நீங்கள் செஞ்சு பாருங்க. நான் செஞ்ச சுருக்களை பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு வாரம் இது எப்படி செஞ்சார் எப்படி இது வேணும்னு சொல்லி குயிக்காக நீங்கள் சுருக்கி பாருங்கள். அதை இது வருதுதானு சொல்லி நான் செய்கிறது இன்கேஸ் ஷோர்ட்டாக ஆயிருந்தால் அதை கொஞ்சம் புறவை போய்த்து விளங்க எடுத்துக்கோங்க. எப்படி சுருக்கினா இது எப்படி எடுத்தேன்னு சொல்லி இதில் அப்படி ஷோர்ட்டாக சுருக்கல் நான் சொல்லி இன்கேஸ் அப்படி வந்தா நான் சுருக்கலை எக்ஸ்பிளைன் பண்ணுறதில்ல. இனி பேப்பர் கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் சுருக்கலை எக்ஸ்பிளைன் பண்ணுறது குறைவாய்க்கும். ஃபிசிக்ஸ் என்ன, அவரோட ஃபிசிக்ஸ் என்ன, ஃபிசிக்ஸ் கான்செப்ட் என்னன்றது தான் நாங்கள் கூட பார்ப்போம். சுருக்கலை நீங்கள் கட்டாயம் அதில் ஸ்டக் ஆகிட்டு வேணும். சரியா, அதை செஞ்சு பாருங்கள். உங்களோட மெத்தடில் விட வந்தால் சரி. சரி, இப்போ நான் சுருக்கிறத விட ஸ்பீடாக நீங்கள் சுருக்கதாகி கேளு வேணா. இப்போ நான் சுருக்க விட ஷார்ட்டாக நீங்கள் சுருக்கதாகி கேளு. சரியா, ரைட். திருச்சியமானியை பயன்படுத்தி வாசிப்பு எடுக்க முன்னர் அதனை செப்பஞ்செய்தல் வேண்டும். பின்னோட்டில் சரியான கூற்று. பார்வை துண்டை செப்பன் செய்யும் போது குறுக்கு கம்பி தெளிவாக தெரிகின்ற எல்லா சந்தர்ப்பங்களிலும் குறுக்கம்பியின் இறுதி பிம்பம் முடிவெளியில் தோன்றுகின்றது. அப்படின்னா செப்பன் செய்கிற ஆர்டர் என்ன? முதலாவது தொலைக்காட்டில் உள்ள பார்வை துண்டு அல்லது முதலாவது தொலைக்காட்டி அல்லது 2 ஸ்டெப்பிக்கு ஒன்று பார்வை துண்டை செப்பன் செய்தல், குறுக்கு கம்பி தெளிவாக தெரியும் வர பார்வை துண்டு முன்பின்னாட்டு செப்பன் செய்தல். பிறகு 2வது தொலைக்காட்டிய தொலைவில் உள்ள ஒரு பொருளுக்கு திசைப்படுத்தி அடு பிம்பம் குறுக்கு கம்பியில் பெறப்படும் வரை தொலைக்காட்டியை செப்பன் செய்தல். அப்போ தொலைக்காட்டியை செப்பன் செய்தல் தான் முதலாவது. அதில் 2 ஸ்டெப் இருக்கிறேன். சரியா, தொலைக்காட்டியை செப்பன் செய்தல் தான் முதலாவது. அதில் 2 ஸ்டெப் இருக்கிறேன். தொலைக்காட்டியை செப்பன் செய்தல் 2 ஸ்டெப்பிக்கு ஒன்று பார்வை துண்டு
இந்த குறுக்கு கம்பி தெளிவாக தெரியும் வரை பார்வை துண்டை செப்பம் செய்தால் பார்வை துண்டு அது தொலைவில் உள்ள ஒரு பொருளுக்கு திசைப்படுத்தி பொருள் வில்லையை செப்பம் செய்தால் அல்லது தொலைகாட்டிய செப்பம் செய்தால் அல்லது பொருள் வில்லையை செப்பம் செய்தால். இரண்டாவது நேர்வரிசையாக்கிய செப்பம் செய்தால் நேர்வரிசையாக்கி. மூன்றாவது தான் அரிய மேசையை செப்பம் செய்தால் அரிய மேசை. ஸ்டெப் ஃபுல்லாக செயல்றல்ல உங்களுக்கு தெரியும், அதனால் நான் இது விடைகளுக்குரியது, அதாவது இந்த கூற்றுக்கள் சரியா இல்லையா என்றதை மட்டும் பார்ப்போம். இப்போ முதலாவது பாருங்க, பார்வை துண்டை செப்பம் செய்யும் போது குறுக்கு கம்பி தெளிவாக தருகின்ற எல்லா சந்தர்ப்பங்களிலும் குறுக்கு கம்பியின் இறுதி பிம்பம் முடிவிலேயே தோன்றுகின்றது என்பது பிழை. சரியா? இறுதி பிம்பம் குறுக்கு கம்பிയുടെ இறுதி பிம்பம் பார்வை துண்டால் உருவாகும் பிம்பம் முடிவிலே உருவாகும். பார்வை துண்டு சுமார் எளிய கைவில்லை. இப்போ நீங்கள் என்ன செய்யணும், இந்த குறுக்கு கம்பி தெளிவாக தெரியும் வரை தான் இந்த தூரத்தை ஜஸ்ட் பண்ணு. அது தெளிவாக தெரியும் என்பது சரியா அவங்களோட பார்வை வீச்சுள்ளுகின்றா சரி. அது எப்போ முடிவில் தான் நீக்கணுமாண்டு இல்லை, பொதுவாக அவனோட அண்மை புள்ளியில் இருந்தால் தான் கூட தெளிவாக இருக்கும். இறுதி பிம்பம் அண்மை புள்ளியில் உருவானா தான் கூட தெளிவாக இருக்கும். அதாவது இப்படி சரிதானே, இதுதான் தொலைக்காட்டியன் எடுத்தான் இப்படி. இவர் தான் இந்த குறுக்கு கம்பி இருக்கிறார். குறுக்கு கம்பி இப்படி எடுக்க வரைய இதுதான் தொலைக்காட்டி. இந்த குறுக்கு கம்பி என்பது தொலைக்காட்டிட ஃபிட்குள்ளீக்கணும். ஃபிட்குள்ளி இருந்தால் தான் இப்படி உருப்பெருத்த நிமிர்ந்த மாய பிம்பம் உருவாகும். இதான் பொருள், இதான் பிம்பம், இதான் எஃப், இதான் பிம்பம். உண்மையாக தெளிவாக தெரியணுமெண்டா அவங்களோட பார்வை வீச்சுள்ளுக்கு இருந்தால் சரி. அதாவது 25 வரைக்கும் முடிவெளி வர எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு தெளிவாக காணும். அதில் தெளிவு உயர்வாக்குமே இப்போ அண்மை புள்ளியில் உருவாகும் தானே. ஆகவே தெளிவாக தெரியும் சந்தர்ப்பத்தில் அது முடிவெளியில் தான் தோன்றுகின்றது என்பது இல்லை என்பது இல்லை. சரியா? அது சரிதானே. இறுதி பிம்பம் முடிவிலேயே தோன்றுகின்றதுன்னு இல்லை, உங்களோட பார்வை வீச்சுள்ளு எங்கிருந்தாலும் சரி அதுலேயும் அண்மை புள்ளியில் இருந்தால் தான் தெளிவாக தோன்றும். சரியா? ஒரு பார்வை துண்டு என்பது ஒரு எளிய நுணுக்கு காட்டி. எளிய நுணுக்காட்டி படிச்சுக்கு தானே. எளிய நுணுக்காட்டி நான் 2 செப்பம் செய்கை பாக்கி உண்டு. இயல்பான செப்பம் செய்கை இறுதி பிம்பம் அண்மை புள்ளியில் உருவாகும். மற்றது முடிவில் செப்பம் செய்கை. இப்போ இறுதி பிம்பம் அண்மை புள்ளியில் முடிவிலியில் அது ரெண்டுக்கும் இடைப்பட்ட எங்கேயும் உருவாகலாம். உங்களோட பார்வை வீச்சு எனக்கு 25 தொடக்கம் முடிவில் வர காணுதுன்னா இறுதி பிம்பம் அந்த கேப்பில் எங்கே உருவானாலும் சரி. சரியா? அதுவும் தெளிவு கூட ஆகிக்கும், அண்மை புள்ளியில் உருவாகும். சரியா? அடுத்தது தொலைக்காட்டினூடாக தூரத்தில் உள்ள பொருள் ஒன்றின் தெளிவான பிம்பத்தை காண்கின்ற நிலையில் பொருளினால் உருவாக்கப்படும் பிம்பம் குறுக்கம்பியில் விழுத்தப்படும் மாய பிம்பமாகும். இல்லை, அது மெய் பிம்பம். அதுவும் இல்லை. இப்போ தொலைவில் உள்ள ஒரு பொருளை அவதானித்தா சமாந்தர கதிர்கள் எஃப்ல உருவாகணும். அந்த பிம்பம் இந்த இடத்துல உருவாகணும். இதுல இது குறுக்கு கம்பியில் உருவாகணும். குறுக்கு கம்பியில் உருவாகணும். இது மெய் பிம்பம், இதான் மாய பிம்பம் அல்ல. காண்கின்ற நிலையில் பொருளினால், இதான் பொருளில் உருவாக்கப்படும் பிம்பம், அதாவது தொலைவில் உள்ள பொருளோட பிம்பம். தொலைவில் உள்ள பொருளாய்ந்தாலே சமாந்தர கதிர்கள், தொலைவில் உள்ள பொருளாய்ந்தாலே சமாந்தர கதிர்கள். அது பிம்பம் மெய் பிம்பமாயிருக்குமா? மெய் பிம்பம். அது மாய பிம்பம் அல்ல, மெய் பிம்பம். நேர்வரிசையாக்கிய செப்பம் செய்வது தொலைக்காட்டி அவசியமில்லை. பிழை. தொலைக்காட்டி மூலம் அவதானித்து தான் நேர்வரிசையாக்கிய செப்பம் செய்யலாம். சரியா? நேர்வரிசையாக்கிட தொழில் சமாந்தர கதிர்கள் தரும். அது சமாந்தர கதிர்கள் தருமா இல்லையா என்பது தொலைக்காட்டி மூலம் அவதானித்து தான் எங்களுக்கு உறுதிப்படுத்தல. ஏன்னா தொலைக்காட்டி முதலாவது சமாந்தர கதிர்களை பெறத்தக்க மாதிரி செப்பம் செஞ்சிக்கான். இது அதாவது சமாந்தர கதிர்களாக இருந்தால் குறுக்கு கம்பியில பிம்பம் உருவாகிற மாதிரி செப்பம் செய்யப்பட்டீங்க.
எனவே இப்ப இதுக்கு நான் நேர் வரிசையாக்கி கொண்டு வந்தா, நேர் வரிசையாக கொண்டு வரல, நேர் வரிசையாக்கி நேர தொலைகாட்டியை கொண்டு போனா, நேர் வரிசையாக்கி இந்த வார கதிர்கள் சமாந்தர கதிர்களா இருந்தா தான் குறுக்கம்பில பிம்பம் உருவாகும். அதனால நான் அந்த ஸ்டெப்பை செய்யறேன். இந்த ஸ்டெப் அதாவது முதலாவது, இதை பற்றி நான் தேவையான பொருள் டீட்டெயிலாக கதைக்கிறேன். இப்போ கேள்விக்குரிய மட்டும் பார்ப்போம். இப்போ முடிவில் உள்ள பொருட்களை தொலைவில் ஒரு பொருளை அவதானித்தா அதிலிருந்து வர கதிர்கள் சமாந்தர கதிர்கள், அதில் பிம்பம் குறுக்கம்பில் உருவாகிற மாதிரி தான் தொலைகாட்டியை செப்பம் செய்யணும். இப்போ தொலைகாட்டி இயல்பு என்னது, என்ன சமாந்தர கதிர்கள் வந்தால் குறுக்கம்பில பிம்பம் உருவாகும். சரியா? அடி இயல்பு. இப்போ நீங்கள் என்ன செய்யணும், தொலைகாட்டியை நேர் வரிசையாக்கி நேராக கொண்டு போகணும். நேர் வரிசையாக்கி நேராக தொலைகாட்டியை கொண்டு போகணும், சுழற்றணும். இதுதான் தொலைகாட்டி. இது தொலைகாட்டி பாருங்க, தொலைகாட்டி நான் சொல்ல தொலைகாட்டி சமாந்தர கதிர்களை பெறத்தக்க மாதிரி செப்பம் செய்யப்பட்டீங்க. உண்மையா சமாந்தர கதிர்களை பெறத்தக்க மாதிரி என்ன, சமாந்தர கதிர்கள் வந்தா குறுக்கம்பியில பிம்பம் உருவாகிற மாதிரி. ஆகவே இது சமாந்தர கதிர்கள் தருமாக இருந்தா மட்டும்தான் இப்ப உங்களுக்கு என்ன செய்யும், இந்த பிளவிட பிம்பம், இது இந்த பிளவை தான் அவதானிக்க. இதுல ஒரு நீள் துவாரமீகி அல்லது பிளவு, அதான் அவதானிக்கிற பிளவு அல்லது நீள் துவாரம், இதுதான் பொருள். கவனிக்கணும் பிள்ளைகள் இதுல. அதாவது இந்த திருசியமான தொடர்பான அனைத்து பரிசோதனைகள் செப்பம் செய்கையிலும் பொருளாக நான் கருது இந்த நீள் துவாரத்தை, ஒளிர்த்தப்பட்ட நீள் துவாரம். ரைட்? இது சமாந்தர கதிர்கள் தருமாக இருந்தால் தான் குறுக்கு கம்பியில அந்த நீள் துவாரத்துல பிம்பம் உருவாகும், நீள் துவாரத்துல பிம்பம் உருவாகும். ஆகவே தொலைகாட்டிய நாங்கள் சமாந்தர கதிர்களை பெறத்தக்க மாதிரி செப்பம் செஞ்சிட்டு அடுத்த ஸ்டெப் தான் என்ன செய்யணும், நேர் வரிசையாக்கிய சமாந்தர கதிர்களை தரக்கூடிய மாதிரி செப்பம் செய்யுது. தொலைகாட்டி இல்லாட்டி உங்களுக்கு இது சமாந்தர கதிர் வருதா சமாந்தரம் இல்லாமல் வருதா என்பதை அவதானிக்க இயலாது. ஆகவே நேர் வரிசையாக்கிய செப்பம் செய்வதற்கு கட்டாயம் செப்பம் செய்யப்பட்ட தொலைகாட்டி தேவை. சும்மா தொலைகாட்டியே இல்லை, முதலாவது இந்த தொலைகாட்டி நீங்க செப்பம் செய்யணும். செப்பம் செய்யப்பட்ட தொலைகாட்டியை பயன்படுத்தி தான் நேர் வரிசையாக்கி என்ன செய்யலாம், செப்பம் செய்யலாம். சரியா? அரிய மேசையை செப்பம் செய்வதற்கு ஒரு நிற ஒளி அவசியமாகவும் இல்லை, அதுவும் பிழை. ஏன்னா அரிய மேசையை நாங்கள் செப்பம் செய்யறது தெரிப்பை பயன்படுத்தி, முறிவல்ல. முறிவை பயன்படுத்துகிற இடங்கள்ல தான் ஒரு நிறம் அவசியமாகும். ஏன்னா பல நிறங்களையும் தான் நிறப்பிரிகை அடையும். தெரிப்புல நிறப்பிரிகை அடையுதல்ல. உதாரணத்துக்கு நான் இந்த மாதிரி படம் தான் பார்க்க, அரியத்தை இப்படி வைத்து நேர் வரிசையாக்கி இந்த வார கதிர்கள் இந்த ரெண்டு பக்கமும் பட்டு தெரித்து போற மாதிரி, இப்படி தெரிப்படைத மாதிரி தான் இந்த தெரித்த கதிர்களை வைத்து தான் அரிய மேசை செப்பம் செய்யறேன். ஆகவே தெரித்த கதிர்களுக்கு, அதாவது தெரிப்பின் போது நிறப்பிரிகை ஏற்படுதல்ல, தெரிப்பின் போது நிறப்பிரிகை ஏற்படுதல்ல. எனவே ஒரு நிற ஒளியும் பயன்படுத்தலாம், பல நிறங்கள் சேர்ந்த வெள்ளொலியும் பயன்படுத்தலாம், பிரச்சனை இல்லை. அரிய மேசையை செப்பம் செய்வதற்கு ஒரு நிற ஒளி அவசியமாகவும் இல்லை, வெள்ளொலியும் பயன்படுத்தலாமே. திரும்ப சொல்றேன், அரிய மேசையை செப்பம் செய்யறது நான் பயன்படுத்துறது தெரிப்பு, ஒளி தெரிப்பு. தெரிப்பின் போது நிறப்பிரிகை ஏற்படுதல்ல, முறிவுல தான் நிறப்பிரிகை ஏற்படுது, தெரிப்புல நிறப்பிரிகை என்ற கதை இல்லை. எனவே எங்களுக்கு இவ்விடத்துல ஒரு நிற ஒளியை பயன்படுத்தலாம், பல நிறங்கள் சேர்ந்த வெள்ளொலியை பயன்படுத்தலாம். அரிய மேசையின் செப்பம் செய்கையின் போது அதற்கு அவசியமான 3 திருகுகளில் 2 மட்டுமே பிரதானமான செப்பம் செய்கை உட்படுத்தப்படுகின்றது. அது சரி, நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, ஆனால் அது சரியா? சரியா? அதாவது அரியத்தின் ஒரு முறிவோரம் ஏதாவது திருகுகள் இணைக்க கோட்டுக்கு செங்குத்தா வைக்கப்படணும். அந்த கோட்டில் ஒரு திருகும் அந்த கோட்டில் இல்லாத மற்ற திருகையும் தான் பயன்படுத்தணும். அதாவது அரிய மேசை மீது அரியம் வைக்கப்படும் போது இப்படி இல்ல 3 திருகுகள் காணப்படும். இப்படி PQRன்னு சொல்லு, PQR. நான் அரியத்தை கொண்டு வைத்து இப்படி வைத்தா, இப்படி செங்குத்தா ஒரு முறிவோரம் இப்படி செங்குத்தா வர மாதிரி வைக்கணும் அரியத்தை. சும்மா சரியா நான் வரைஞ்சில்ல, சும்மா இது செங்குத்தை மட்டும் காட்டிய. இப்போ நீங்கள் பயன்படுத்தணும்
அல்லது கியூபி கியூவோட சேர்த்து பி அல்லது ஆரோட சேர்த்து பி. பியை கட்டாயம் பயன்படுத்த வேண்டிய ஏற்பாடு. இந்த செங்குத்தா உள்ள கோட்டில் சரி உண்டு. சரியா? எந்த இரு திருகுகள் இணைக்கும் கோட்டுக்கு செங்குத்தா வைக்கப்படுதோ அது ரெண்டுல ஒன்றை பயன்படுத்தணும். நீங்க கியூ அல்லது ஆர் அதோட சேர்த்து பி. ரெண்டு திருகு தான் பயன்படுத்து. கியூ அல்லது ஆர் அதோட சேர்த்து பி. அது ஆன்சர் சரி 5வது 22 5வது. மூணு கேள்வி கேட்கிறேன். மார்க்கர் வைக்கிறேன் மட்டும் இல்லை, மற்ற கலர் மீக்கிறேன். மார்க்கரே தான் எனக்கு இங்க் கொண்டு வந்து பட்டில்ல. ரைட், பாருங்க. படத்தில் காட்டப்பட்டுள்ளது ஹரிசனின் இரும்பு நெய்யறி ஊசலுக்கு பயன்படுத்தும் சட்டங்களாகும். இது இரும்பு மற்றும் பித்தளை சட்டங்களால் ஆக்கப்பட்டுள்ளது. இரும்பு சட்டங்கள் B4ம் பித்தளை சட்டங்கள் A4ம். நீல கலர்ல வரைஞ்சிக்கிறது பித்தளையா, B வந்து இரும்பு, A இது B இரும்பா. சரி, இதன் தத்துவம் எந்த வெப்ப விளைவினாலும் அதன் நீளமேல் மாறிலியாக இருக்கக்கூடியவாறு வடிவமைக்கப்பட்டுள்ளதா? மாறிலியா இருக்குதாம். என்ன இதன் மூலம் அலைவு காலம் மாறிலியா பேணப்படுகின்றதாம். நீளம் மாறிலியா பேணப்பட்டு அலைவு காலம் மாறிலியா பேணப்படுதான். மொத்த நீளம் மாறிலியா பேணப்பட்டு அலைவு காலம் மாறிலியாக பேணப்படுதான். T7 என்றுதான் அலைவு காலம் வாரது. L மாறாம பேணப்பட்டு T மாறாம பேணப்படுதான். பின்னொரு தவறான கூற்று. இது சாத்தியமாவதற்கு இரும்பின் நீள விரிவு பித்தளையினும் சிறிதாக இருத்தல் வேண்டும். சரியா இல்லையா? இரும்பின் நீள விரிவு பித்தளை நீள விரிவிலும் சிறிதாக இருத்தல் வேண்டுமா? இது இரும்பு மாத்திரம் இருந்தா யோசிங்களே. இந்த இரும்பு வெப்பநிலை அதிகரித்தா இதுவும் கீழிறங்கும். சும்மா யோசிங்களே. இந்த A வந்து விரிபடாததுன்னு யோசிங்களே. சும்மா யோசிப்போமே, A வந்து விரிபடாதது. சும்மா எடுப்பேன் அப்படி. A வந்து விரிபடாததுன்னு எடுப்போமே. A விரிபடாதன்னு எடுத்தா இந்த இது கீழே வரும், இது கீழே வரும். இது எந்த அளவு கீழிறங்குதோ அந்த அளவு இதுவும் கீழிறங்கும், அந்த அளவு இதுவும் கீழிறங்கும். அவர் இதுவும் விரிவடையுமே, அதனால மேலும் இன்னும் கீழிறங்கும். சொல்றதா இல்லை? A விரிபடாதாக இருந்தா சும்மா எடுப்போம். அப்புறம் ஏட விரிவு என்ன செய்யணும்னு பார்ப்போம். A விரிவடையலன்னு எடுத்தா A நீளம் மாறாது. சும்மா எடுப்போம், A நீளம் மாறாது. இது B விரிவடைஞ்சு இது கீழிறங்கும். இது ஒரு கீழிறங்கு X தூரம், இது X தூரம் கீழிறங்குது, X தூரம். இது X தூரம் கீழிறங்கினா இதுவும் X தூரம் கீழிறங்கும். பாருங்க, இது கீழிறங்கினா இது விரிபடலாட்டி, இந்த நீளம் மாறலாட்டி இதுவும் X தூரம் கீழிறங்கும், இதுவும் X தூரம் கீழிறங்கும். சரியா? இது X தூரம் கீழிறங்கினா நான் எப்படி இருக்கிறேன், சும்மா இருக்குது. X தூரம் கீழிறங்கும், அப்ப இதுவும் X தூரம் கீழிறங்கும். இதுல விரிவு காரணமாக மாத்திரம் இந்த ரெண்டு கோள்களும் விரிவடைதால இது X தூரம் கீழிறங்கினா இந்த இணைப்பு நீளம் மாறலி என்று எடுத்தா இதுவும் X தூரம் கீழிறங்கும், இதுவும் X தூரம் கீழிறங்கும். ஆனா இதுவும் விரிவடையுமே, ஆக வார்த்தை ஏதோ இன்னும் ஒரு Y தூரம் கீழிறங்கும். இந்த முனை இந்த கோள விரிவு காரணமாக X தூரம் கீழிறங்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. இதுவும் விரிபடல, இதுவும் விரிபடலன்னு எடுங்களேன். இது ரெண்டும் விரிபடாதது எடுத்தா
இது இரண்டுமே விரிவடாதன்னு எடுத்தா இது மாத்திரம், இது ரெண்டும் மாத்திரம் விரிவடுவன்னு எடுத்தா இது எக்ஸ் தூரம் விரிவடையும் போது இது எக்ஸ் தூரம் கீழிறங்கும். இது விரிவடாதன்னு எடுத்தா இதுவும் எக்ஸ் தூரம் கீழிறங்கும். அப்ப இந்த கோளும் அப்படியே எக்ஸ் தூரம் கீழிறங்கும். இந்த எக்ஸ் தூரம் கீழிறங்குறது இந்த விரிவு காரணமா. அதுக்கு மேலதிகமா இதுவும் விரிவடையுமே. அதுல விரிவு நான் வையன் எடுப்போமே, அது வை தூரம் கீழிறங்கும். ஆக இது பாருங்க, இந்த எல் என்பது எக்ஸாக வையால் அதிகரிக்க போகுது. அதை ஈடு செய்யறது இதுல நோக்கம். ஆக இந்த கோல் என்ன செய்யணும்? இப்ப எக்ஸ் பிளஸ் y என்பது மேலுக்கு தள்ளணும். அப்ப சரிதானே? இது எக்ஸ் தூரம் கீழிறங்கிக்கிற, இந்த முனை y தூரம் கீழிறங்கிக்கிற, இது ரெண்டும் விரிவடைந்து எக்ஸ் பிளஸ் y இதை மேலு கொண்டு போயலுமாண்டா, இந்த எக்ஸும் வையும் சேர்ந்து இதை மேலு கொண்டு போகலுமாண்டா இது கேன்சல் ஆயிடும். அதே நீளம் வரும். சரியா? ஆகவே இந்த கோல் எக்ஸ் நீளம் நீட்சி அடையுது, இது y நீளம் நீட்சி அடையதாக இருந்தா இது கட்டாயம் எக்ஸ் ஆக y என்பது நீட்சி அடையணும், மேலே போகணும். இப்படி இது எக்ஸ் தூரம் கீழிறங்கிக்கிற சார், இப்ப இந்த தொகுதி இப்படி எக்ஸ் தூரம் கீழிறங்கிக்கிற, இது மேலும் y தூரம் கீழிறங்கி ஆக ஈடு செய்யணும்டா இது எக்ஸ் ஆக y என்பது மேலும் மேலு தள்ளணும், எக்ஸ் ஆக y. சரியா? ஆகவே இந்த கோல் ஏஆல இந்த மேல் பகுதி எக்ஸ் ஆக y என்பது மேலெழுந்தா, இப்படி எக்ஸ் ஆக y என்பது மேலெழுந்தா அது அந்த கீழுக்கு இறங்கினதும் மேலு தள்ளப்படு சேர்ந்து நீளம் மாறலி ஆயிடும். இது சரியானு பாருங்க, நான் சொல்ற விலங்கான பாருங்க. ரைட்? நம்பர் எடுது என்ன? இது முதலாவது, இரண்டாவது எடுப்பேன். இது மூன்றாவது கோல். இது 4, 5, நான்காவது, ஐந்தாவது. எடுத்துக்கிறேன் இப்படி 1, 2 எக்ஸ் நீட்சி அடையுது. சாரி, அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்ப்போமே. முதலாவது 1, 2 நீட்சியை மட்டும் பார்ப்போம். சொல்லும் பாப்போம். இது எக்ஸ் நீட்சி அடைந்தா இது ஃபிக்ஸா தான் இருக்குது. இது எக்ஸ் நீட்சி அடைந்தா இது எக்ஸ் தூரம் கீழிறங்கும். இது எக்ஸ் தூரம் கீழிறங்கினா அதன் காரணம் இதுவும் எக்ஸ் தூரம் கீழிறங்கும். இங்குதான் இணைக்கப்பட்டிருக்குது, இதுவும் எக்ஸ் தூரம் கீழிறங்கும். ரைட். இந்த மூன்றாவது பகுதியில நீட்சி வையன் எடுப்போமே. இந்த கோலம் வை நீட்சி அதிகரிக்கிறதுன்னா சானே அது காரணமா பாருங்க. 1, 2 உள்ள நீட்சி காரணமாக இந்த முனை எக்ஸ் தூரம் கீழிறங்குது. இந்த கோல்ட நீட்சி காரணமா மேலும் y தூரம் கீழிறங்கும். இந்த முனையை பார்த்தா மொத்தமா எவ்வளவு போகும்? எக்ஸ் பிளஸ் y கீழிறங்கும். இந்த முனை இந்த மொத்த நீளம் மாறலி ஆயிக்கணுமே. இந்த முனையை பார்த்தா பாருங்க, 1, 2 காரணமாக எக்ஸ் தூரம் கீழிறங்குது. மூன்றாவது கோல்டு விரிவு காரணமாக y தூரம் கீழிறங்குது. அது மொத்தமா எக்ஸ் ஆக y கீழிறங்குது. அது மேலே கொண்டு போகணும். அதுக்கு இது விரிவடையணும். எது? ஐந்தாவது. இந்த இது தானே. அப்ப இது எக்ஸ் ஆக y இவர்த்தால இது பாருங்க, இந்த செட் அப்படியே எக்ஸ் ஆக y கீழே போனது எக்ஸ் ஆக y மேலே தூக்கினா சரிதானே. இந்த கோல் என்ன செய்யணும்? எக்ஸ் ஆக y மேலுக்கு தள்ளப்படணும். ஆனா சில நேரம் இது சின்ன மிஸ்டேக் வாய்ப்பிக்கிற. சரியா பார்த்தோம்? சரியாண்டு பெருமானம் சரியாண்டு சின்ன ஒரு டவுட் இல்ல. சரி வருமே. நீளம் மாறலின்னு எடுத்து தானே எக்ஸ் ஆக y கீழிறங்கி மொத்தமா. அப்ப எக்ஸ் ஆக y மேலு தூக்கினா சாரி எக்ஸ் ஆக y மேலு தூக்கும். இதுதான் ஏற்பட வேண்டிய நீட்சிகள். ரைட்? நீட்சிகள். அப்ப இந்த எல் என்பது மாறலே ஆயிக்கும். ஸ்டார்ட். இதை விலங்கெடுக்க பாருங்க. இதை விலங்கெடுத்தா நாங்கள் அடுத்த ஸ்டெப் கூட்டுகள் சரியானு பார்ப்போம். அதான் இந்த நீளம் எப்படி அந்த படத்தையும் பார்த்துக்கோ. அந்த 2 படம் அதாவது தந்திக்கிறாங்க கம்பேர் பண்ணி. அந்த எக்ஸ் ஆக y என்பது மேல காட்டிக்கிறாங்க அவங்க பாருங்க. எக்ஸ் தூரம் கீழிறங்கிறதையும் காட்டிக்கிறாங்க, எக்ஸ் ஆக y மேலெழுதும் காட்டிக்கிறாங்க. அதுல ரைட். இப்ப இந்த அடிப்படையில் பார்ப்போம். இது சாத்தியமாவதற்கு இரும்பின் நீள விரைவு பித்தளைனதுல சிறியதா இருத்தல் வேண்டும். சரியா? மிக கூட விரிவு ஏற்படுது பித்தளையில பாருங்க. குறைந்த நீளத்துல கூட விரிவு ஏற்படுது. குறைந்த நீளத்துல கூட விரிவு ஏற்படுது. என்ன நீள விரிவு தங்கிக்கு ஒன்று பதார்த்தத்துல, அடுத்தது ஆரம்ப நீளத்துல தங்கிக்கிற. அப்படித்தானே? டெல்டா எல் அல்பா டீட்டா தானே.
டெல்டா எல் சமன் எல் ஆல்ஃபா தீட்டா. டெல்டா எல் சமன் எல் ஆல்ஃபா தீட்டா. சரியா? ரைட். அல்லது ஆல்ஃபா சமன் டெல்டா எல்லின் கீழ் எல் தீட்டா. பித்தளைக்கு குறைந்த நீளம் கூடிய விரிவு. எல்லும் குறைவாய்க்கு டெல்டா எல்லும் உயர்வாக இருக்கு. எல் குறைவாய்க்கு டெல்டா எல் உயர்வாக, அல்பா கட்டாயம் உயர்வாய்க்கணும். அப்போ முதலாவது இது சாத்தியமாவதற்கு இரும்பின் நீள விரிவு பித்தளையில சிறியதாக இருத்தல் வேண்டும். இரும்பிட சிறிது பித்தளையிட பெரிது. அது சரியா? சரி, முதலாவது கூட்டு சரியான. இரண்டாவது, இதனை பயன்படுத்தி வடிவமைக்கப்பட்ட சுவர் கடிகாரங்கள் வெவ்வேறு வெப்ப வலய நாடுகள் பயன்படுத்த பொருத்தமானவை. அதானே, இப்ப நீளம் மாறாது. இப்ப நீளம் மாறாது, அளவு காலம் மாறாது. இப்ப வெப்பநிலை மாறும் போதும் நீளம் மாறாது காணப்படுதான். ஏற்கனவே தியரிலையும் பார்த்துக்கிறேன். ஏதாவது ஒரு பிரதேசத்துல உற்பத்தி செய்தது, இப்ப ஜெர்மன்ல உற்பத்தி செய்து இங்க பயன்படுத்தினா அங்கு உற்பத்தி செய்த வெப்பநிலையும் நாங்கள் பயன்படுத்துகிற வெப்பநிலையும் வேறு என்பதால, வித்தியாசம் என்பதால அந்நேரம் பிழையாக காட்டும். சரியா? இதுல பிரச்சனை இல்லை, அது ஈடு செய்யப்பட்டிருக்கு. வெப்பநிலையுடன் நீளத்தைப்படும் மாற்றம் ஈடு செய்யப்பட்டிருக்கிற. இரும்பு சட்டங்களின் கீழ் நோக்கிய விரிவை பித்தளை சட்டங்களின் மேல் நோக்கிய விரிவு ஈடு செய்கின்றது. சரி, இந்த அமைப்புல சரியாது. இந்த இரும்பு கீழ் நோக்கி விரிவடையும். இரும்பின் விரிவு காரணமாக தான் கீழ் நோக்கி போகும். பித்தளை விரிவு காரணமா மேல் நோக்கி போகும். இரும்பின் விரிவு காரணமா கீழ் நோக்கி இயங்கும். பித்தளை விரிவு காரணமா மேல் நோக்கி போகும். பதில் சரி எடுக்கலாம். மூன்றாவது. நான்காவது, இரும்பு சட்டத்தின் நீளங்கள் பித்தளை சட்டத்தின் நீளத்திலும் பெரிதாக இருப்பதனால் வெப்பநிலை குறையும் போது பித்தளை சட்டத்தில் ஏற்படும் வெப்ப சுருங்கல் இரும்பின் உள்ள பழுத சுருங்கலும் கூடவாக காணப்படும். இதில் அப்படியே இல்லை, நான் பார்த்தோம் எந்த வெப்பநிலையிலும் இது மாறாதே பார்க்குறோமே. இவன் சொல்ற என்ன, வெப்பநிலை குறையும் போது பித்தளை சட்டத்தில் ஏற்படும் வெப்ப சுருங்கல் இரும்பில் உள்ள பழுத சுருங்கலிலும் கூடவாக காணப்படும். அது சரி. அது விரிவும் போது கூட விரிவாய்ந்தா, சுருங்கும் போது கூட சுருங்கல் அடையணும். விரிவடையும் போது கூட விரிவடையும் ஆய்ந்தா, சுருங்கும் போது கூட சுருங்கணும். அது சரி. பல மாறி இதெல்லாம் மாறி வரும். எக்ஸ் மேல் நோக்கி போகும், வையும் மேல் நோக்கி போகும். இது கீழ் நோக்கி வரும். எக்ஸ் ஹவாய் கீழ் நோக்கி வரணும். அது மாறி வரணும். நான் இப்ப வெப்பநிலை அதிகரிக்கும் போதுக்கு விளங்கப்படுத்திருக்கிறேனே, இதுக்கு முற்றாக மாறி வரும் வெப்பநிலை குறையும் போது. எந்த வெப்பநிலை மாற்றத்திலும் இரும்பிலும் பித்தளையும் உள்ள நீள மாற்றங்கள் சமனாக இருக்கக்கூடியதாக அவற்றின் ஆரம்ப நீளங்கள் விகிதம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. பிழையான கூட்டணி இல்லையா? நாலாவதா ஆன்சர்? இரும்பு சட்டத்தின் நீளங்கள் பித்தளை சட்டத்தின் நீளத்திலும் பெரிதாக இருப்பதனால் வெப்பநிலை குறையும் போது பித்தளை சட்டத்தில் ஏற்படும் வெப்ப சுருங்கல் இரும்பில் உள்ள பழுத சுருங்கலும் கூடவாக காணப்படும். ரைட். அது அந்த பாயிண்ட் சாரி. அந்த சில காரணம் பில சமனாயிக்கணும். ஒன்று சமனாயிக்கணும். இரும்பு சட்டத்தின் நீளங்கள் பித்தளை சட்டத்தின் நீளத்திலும் பெரிதாக இருப்பதனால் வெப்பநிலை குறையும் போது பித்தளை சட்டத்தில் ஏற்படும் வெப்ப சுருங்கல் இரும்பில் உள்ள பழுத சுருங்கலும் கூடவாக காணப்படும். இல்லை, ஒன்று சமணன் எடுக்கலாம். சரியா? பித்தளை சட்டத்தில் ஏற்படும் வெப்ப பழுத சுருங்கல் சொல்றாங்க. இரும்பில் உள்ள பழுத சுருங்கல் தானே மொத்த தேரிய சுருங்கல். ரைட். இரும்புல இதுல விரிவு நான் பார்த்தோமே, இரும்பில் உள்ள மொத்த விரிவு பித்தளை விரிவால ஈடு செய்யப்படும். அதே மாதிரி சுருங்கல்ல இரும்பில் உள்ள மொத்த சுருங்கல் பித்தளை சுருங்கலால ஈடு செய்யப்படும். அந்த பெரிதண்டு வராது. அப்ப நான்காவதான் பிழை. பெரிதண்டு வராது. அதோட அவங்க ஆக்சுவலி இந்த காரணமும் பிழை. எது? இரும்பு சட்டத்தின் நீளங்கள் பித்தளை சட்டத்தின் நீளத்தில் பெரிதாக இருப்பதனால். பெரிதாய்ந்தா மாற்றம் பெரிதாய்க்கணுமே. விரிவாய்ந்தாலும் பெரிதாய்க்கணும், சுருங்கலாய்ந்தாலும் பெரிதாய்க்கணும். அங்க நீளங்கள் பெரிதென்று சொல்லிட்டு அது காரணமாக சுருங்கல் இரும்பில் உள்ள பழுத சுருங்கல் குறைவுன்னு சொல்றாங்க. அது ஒன்று கொண்டு முரண்பாடு.
பெரிதாக இருக்கிறதால நீள விரிவோ சுருங்கலோ பெரிதுன்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளலாம். அப்படித்தானே? எல் அதிகரிக்க அதிகரிக்க டெல்டா எல் அதிகரிக்கும். நீங்க எல் அதிகரிக்கிறன்னு சொல்றாங்க, டெல்டா எல் குறைந்திக்கிறன்னு சொல்றாங்க. அதுல முரண்பாடு. அதாவது ரெண்டு பிரச்சனை. ஒன்று சமனாவரணம் என்பது, சுருங்கல்கள் சமப்படுத்தப்படணும் என்பது. இரண்டாவது அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல முரண்பாடுகள். அப்படி இல்லை, அவங்களுக்கு வருதில்லை. அப்படி இரும்பு சட்டத்தின் நீளங்கள் பித்தளை சட்டத்தின் நீளத்திலும் பெரிதாக இருப்பதனால் இரும்பிட நீளம் அதிகம், எனவே இரும்பில் உள்ள மாற்றம் அதிகம் என்று சொன்னா ஏற்றுக்கொள்ள எளிமைகள். இப்ப எல் அதிகம் என்று சொல்லிட்டு டெல்டா எல் குறைவு சொல்றான். எல் அதிகமாக உள்ள போது டெல்டா எல் ஒரு நாளும் குறைதல்லே. அப்ப டெல்டா எல் குறையறதுக்கு காரணமாயிக்கணும் அல்பா. அல்பாவால குறையலாம். ஆனா எல் அதிகமாக உள்ளது டெல்டா எல் குறைவாக உள்ளதுக்கு காரணமாக அமையாது. இரும்பு சட்டத்தின் நீளங்கள் பித்தளை சட்டத்தின் நீளத்திலும் பெரிதாக இருப்பதனால் பெரிதாக இருப்பதனால் பித்தளையில் உள்ள சுருங்கல் இரும்பில் உள்ள சுருங்கலும் கூடவா இருக்குமா, இரும்பில் சுருங்கல் குறைவா இருக்குமா சொல்லுங்க. இந்த மாற்றம் டெல்டா எல் அது விரிவாயிக்கட்டும் சுருங்கலாயிக்கட்டும், எல் கூடினா அது கூடத்தான் பார்க்கும். விமர்சனத்தை மாறி எல் கூடினா இது குறைவாய்க்குது, எல் கூடிதான் காரணமா இது குறைவாய்க்கு. அதே பிலாவரத்தில் அது பிறகு பார்த்தா சுருங்கல்கள் எப்படி காணும், ஈடு செய்யப்படணும், சமனாயிக்கணும். இப்போ 4வது தான் நான் சரி. 5வது சரியா? 5வது சரியா? விரிதிரம் வித்தியாசம் என்பதால காணிங்க, விரிதிரம் வித்தியாசம் என்பதால ஒரே டெல்டா எல் வார மாறி எல் பெருமானங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும். தேரிய மாற்றங்கள், தேரிய மாற்றங்கள் சமனாய்க்குமாறு ஆரம்ப நீளங்கள் விகிதம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. ரைட், நல்ல ஒரு கேள்வி. அதான் நல்ல ஒரு கேள்வி. கொஞ்சம் திரும்ப கூட பாருங்க, டவுட்ஸ் இருந்தால் நான் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணேன். சரியா? ரைட். 24வது கேள்வியை பாருங்க. மூடிய கொள்கலம் ஒன்றில் 37 பாய்ஸ் இருக்கின்ற இலட்சிய வாயு மூலக்கூறு ஒன்றின் அது இயக்கப்பாட்டு சக்தி. மூலக்கூறு ஒன்றின் இயக்கப்பாட்டு சக்தி எப்படி பார்க்கறாங்க? 3/2 kT என்று வருதுன்னா, மூலக்கூறு ஒன்றின் இயக்கப்பாட்டு சக்தி K என்பது போல்ட்ஸ்மனின் மாறிலி. மூலக்கூறு ஒன்றினது இயக்கப்பாட்டு சக்தி சராசரி பெருமானம் அரைவாசியா வரும் வெப்பநிலையாது. அரைவாசியா வரும் வெப்பநிலையாது. அப்ப 37 பாய்ஸ் என்பது டி எவ்வளோ? 310. 27 பாய்ஸ்னா 300 கேல்வின், 32 310 கேல்வின். இப்போ இது ஹாஃபா மாறணும், இது ஹாஃபா மாறணும். இது ஹாஃப் அண்ட் எவ்வளோ? 310 கேல்வின். அரைவாசி 155 கேல்வின். இதுக்குரிய செல்சியஸ் என்ன சரி? 155 குறைத்தா சரி. 37 155 குறைங்க, அங்கே 155 அல்லது எவ்வளோ வரும்? 155 குறைச்சா ஃபைனல் இல்லை. சரி, 7 5 போனால் 2, 13 5 போனால் 8 இந்த மாதிரி. 15 7 போனால் 8, 14 3 போனால் 11 -118 பாய்ஸ். சரிதானே? -118 பாய்ஸ் சின்ன விலை தானே. ഈ ഹാഫ് ആവണമെണ്ട ടി ഹാഫ് ആகும். 37 பாய்ஸுக்குரிய டி 310 கேல்வின். அது ஹாஃப் 155. அதுக்குரிய செல்சியஸை கண்டா சரி. -118 பாய்ஸ் 3ஆகும். ஆன்சர் 3ஆகும். அதில் கடைசி கேள்வி பாவம். கத்தோடு கதிர் அலைவு காட்டியின் திரையில் பிறப்பிக்கப்பட்ட ஒரு ஒளி அலையின் வடிவம் காட்டப்படுகின்றதா? நேராச்சு 0.5 மில்லி செகண்ட் ஒரு சென்டிமீட்டருக்கு ஒரு சென்டிமீட்டர் காட்டுகிறாங்க. 0.5 மில்லி செகண்ட் ஆகவும், தூர அச்சு ஒரு சென்டிமீட்டருக்கு 5 மில்லிமீட்டர் ஆகவும் செப்ப செய்யப்பட்டுள்ளதாம்.
அலையின் அதிர்வெண்ணும் வீச்சமும் பின்னோட்டில் எது? பாருங்க, முழு அலைவை பார்த்தா இது ஒரு முழு அலை தானே. முழு அலையை பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டருக்கு 0.5 மில்லி செகண்டா. ஆக மொத்தமாக இது எவ்வளோ டி? 2 மில்லி செகண்ட். 2 மில்லி செகண்ட். சரி. அது அடுத்த வீச்சம் ஏ. வீச்சம் ஏ இதை பாருங்க. ஏ வந்து 2 சென்டிமீட்டர். 2 சென்டிமீட்டர் அப்போ எவ்வளோ வரும்? 10 மில்லிமீட்டர். 1 சென்டிமீட்டருக்கு 5 மில்லிமீட்டரா? இப்போ 2 சென்டிமீட்டர் 10 மில்லிமீட்டர். அப்போ அதிர்வெண் டி 2 மில்லி செகண்ட் 500 ஹெர்ட்ஸ் வருமே. எஃப் வந்து 1/t 1 கீழ் 2 தர 10 மைனஸ் 3 1000 கீழ் 2 500 ஹெர்ட்ஸ். வீச்சமே வரப்போகுது எப்படி? நேரடியா 10 மில்லிமீட்டர் 10 மில்லிமீட்டர். இப்போ ஆன்சர் 2வது. சரியா புள்ள? ஸ்கீம் ஆன்சர் சரியா? 25க்கு 2வதா? சரியா? அப்போ எந்த ஒரு மாற்றமும் இல்லைண்ணா ஸ்கீமில். ஒரிஜினல் ஸ்கீம் பெர்ஃபெக்டாக ஆகிக்குது. சரி, என்ன பை மிஸ்டேக்கள் வார மிஸ்டேக் என்ன? அது ஹியூமன் எரர்ஸ் எப்படி வரதானே. இதில் ஒரு மிஸ்டேக்கும் வர்றது இல்லை. ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் 2 ஆன்சர் வருது. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, பார்ப்போம். சரியா?